சகோதரர் பிரேம்க்கு மிக்க நன்றி மற்றும் அன்பு சகோதரர் பால்ராஜ் ஜபத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நகர்கோயில், தூத்துக்குடி, மார்த்தாண்டம் மற்றும் மற்ற சபைகள்லேருந்து கூடி வந்துட்டு இருக்கிற அருமையான தேவ பரிசுத்தவான்கள், அன்பு சகோதரர் மற்றும் சகோதரிகளை அனைவருக்கும் நம்ம வரவேற்கிறோம். நம்மளுடைய புதன்கிழமை தோறும் நடக்கிற 3ஆம் வால்யூமுடைய படிப்பு தியானம், ஸ்டடி மெடிடேஷன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு நம்ம ஞாபகம் கொடுக்குறோம் எப்படிப்பட்ட பாணியில நம்ம இது பார்த்துன்னு வந்துருக்கிறோம்னா, இது ஒரு பேராகிராஃப் வாசிக்க போவோம். ஒருவேளை பெரிய பேராகிராஃப் இருந்ததுன்னா பாதி வாசிக்கும். அப்புறம் அந்த பேராகிராஃப் நீங்க கேட்கும் பொழுது உங்க கரங்கள்ல இருக்கிற 3வது வால்யூம் வைக்கணும். அதுல நீங்க அந்த வார்த்தைகள் கவனிக்கணும். இப்போ அந்த பகுதி நான் உனக்கு சுருக்கமா விளக்கம் கொடுப்பேன். கூடுதலான சில வசனங்கள் இருந்தனா கொடுப்பேன். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. எங்கே நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த விஷயத்து மேல ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா, கருத்து இருந்தா நீங்க பேசலாம். நீங்க ஒருத்தர் பேசும்போது மற்றவர் கூட அந்த கருத்துக்கு நீங்க ஓப்பனா நீங்க கருத்துக்கள் பேசலாம். அதுக்கு முழு அனுமதி தந்துட்டு. இது சொல்லிட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை, போன தடவை தேவ கிருபையில இந்த 3ஆம் வால்யூம்ல நம்ம 2வது அத்தியாயம் ஸ்டடி 2 முடிவு காலம், அதாவது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள், அது பகுதி நம்ம ஆரம்பிட்டோம். இப்ப நான் மறுபடியும் அங்கிருந்து ஆரம்பிக்க போறேன். காரணம் அந்த அத்தியாயம் ஆரம்பும் போது நம்ம அந்த அத்தியாயத்தை ஒரு தொடர்ச்சிக்காக நம்ம திருப்பி ஒரே ஒரு பேரா தான் முடிஞ்சு போன தடவை. நம்ம அதை ஆரம்பிக்கலாம். சிஸ்டர் பில்பெட் ராணி இல்லைங்களா படிக்க போது? வணக்கம். இருக்கிறோம் பிரதர். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். சிஸ்டர் வணக்கம். நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த 2ஆம் அத்தியாயம் ஆரம்பத்துல இருந்து, அதாவது முடிவு காலம், அப்படி ஒரு காலகட்டம், அங்கே அந்த முதல் பேரா. ஓகே பிரதர். அத்தியாயம் 2, பக்கம் 7, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். முடிவு காலம் என்பது 115 வருடங்கள் கொண்டதாகும். அது கிபி 1799 இருந்து கிபி 1914 வரை. ஆக்கியோனின் முன்னுரையை பார்க்கவும் என்று குறிப்பாக வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் என்பது இதே காலத்திற்கு கொடுக்கப்பட்ட எல்லாரும் மியூட் போடுங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சிஸ்டருக்கு. தயவுசெய்து. தேங்க்யூ. அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் என்பது இதே காலத்திற்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயராகும். ஏனெனில் அதில் அறிவு பெருகி போகும் என்று வேதம் கூறுகிறது. அது நிமித்தம் அப்பொழுது கண்டுபிடிப்புகள், புதியவைகளை தோற்றுவித்தல் போன்றவைகள் ஏற்படும். அது வரவிருக்கிற 1000 வருட அனுகூலங்களுக்கு வழிவகுக்கிறது. அது எந்திர உபகரணங்களை ஆயத்தப்படுத்தினால் உடல் உழைப்பை குறைக்கும். அது பொதுவாக உலகத்திற்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு சௌகரியங்களையும் உண்டு பண்ணும். இவைகள் கிறிஸ்துவின் நீதியின் ஆட்சிக்கு கீழாக எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் பூமியை ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்ப உதவும். வேறொரு விதத்திலும் அது ஆயத்தத்திற்கான ஒரு நாளாக அல்லது காலமாக இருக்கும். ஜனங்கள் மத்தியில் வசதிகள் மற்றும் சுதந்திரத்தின் ஒரு சுவையை அளிப்பதாக இருக்கும். இது கிறிஸ்துவின் ஆட்சி ஏற்படும் முன்னர் உலகத்தை சரியான வழியில் நடத்துவதற்காகவும் இருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் பலம் பெற்றிருப்பவர்களுக்கு காலாகாலத்தில் உதவி செய்வதாக மாறும். இவைகள் ஜனங்களை எழுச்சி பண்ணுவதற்கும் பொது உடைமை சங்கங்கள் போன்றவைகளை கவிழ்க்கவும் வழி செய்யும். அதோடு கூடவே தற்போது பூமியில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் அரசியல், மத ரீதியான அதிகாரங்களும் வீழ்ச்சியடையும். இப்படியாக தற்போது இது ஒரு ஆயத்த நாளாகும். இப்படி ஒரு கவிழ்த்து போடுதல் மூலமாக நெடுநாட்களாக ஜெபித்து கொண்டு வந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பூலோக ஆட்சி ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு ஆயத்த நாளாக இது உள்ளது. நன்றி சிஸ்டர். ஸோ பாருங்க, இந்த
பெரிய பேராகிராஃப்ல ஞாபகம் 1890 வருஷத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள். நாங்க இப்ப படிச்சுருக்கிற இந்த வார்த்தைகள் இந்த தியானத்துல 2025ல. இந்த வார்த்தைகள்ல சகோதரர் ரசல் ஒரு குறிப்பாய் ஒரு விஷயத்தை பேசுறார் ஆரம்பத்துல, அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முடிவு காலம் ஏதோ ஆரம்பது 1799ல இது முடிவு கொண்டு வரும் 1914. அப்போ 1799ல இருந்து 1914 வரை இது மொத்தம் அவர் கணக்கு வேற கொடுக்கிறாரு. இது ஒரு 115 வருஷம் காலம். இந்த இருக்கிற ஆயத்தம் பண்ணும் நாள், இந்த இருக்கிற முடிவு காலம் ஏதோ இப்படி கணக்குல பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரு ஆயத்தம் பண்ணும் நாள். ஏன்னா அந்த ஆட்சிக்கு ஆயத்தமான காரியங்கள் நடக்குது. இப்ப அந்த ஆயத்தம் பண்ணும் நாள் இருக்கிற வார்த்தை எங்கிருந்து வருது? ஒரே வசனத்துல இருந்து வருது. நாகும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நாகும் 2வது அதிகாரம் வசனம் 3. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாய் இருக்கும். ஈட்டிகள் குலுங்கும். இது ஆக்சுவலி ஒரு அடையாள பாஷை நிறைந்த வசனம். இது பேசுது லவோதோக்கியா சபை பத்தி. இது பேசுது இந்த யுகத்தின் முடிவு பத்தி, எங்கே சபை ரத்த சாட்சியா மறிக்க போறாங்க. ஆனால் இப்போ இந்த அதிகாரம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, முடிவு காலம் 1799ல இருந்து தான் ஆரம்பிச்சு, அந்த முடிவு காலம் நடந்து கொண்டுட்டே இருக்குது இப்ப கூட. ஏன்னா அது கொண்டு போவோம் இந்த யுகத்தின் முடிவு. ஏன்னா என குறிக்குது முடிவு காலம். அங்கே பிரதர் ரசலே சொல்லிருக்கிறாரு 1914ல இது முடிவு வந்துடும். அப்போ என்னெல்லாம் முடிவு வரும்? யுகத்தின் முடிவு வரும், சபையோடைய முடிவு வரும், உலகத்தோடைய இருக்கிற முடிவு கூட வந்துடும், 2ஆம் உலகத்தின் முடிவு கூட வந்துடும். இந்த விஷயத்தை முடிவு காலம் கண்டிப்பா 1799ல இருந்து ஆரம்பிக்கிறது, இது முடிவு வரைக்கும் போகுது. அதாவது அந்த டாட்டட் லைன் டிவைன் பிளான் சார்ட்ல 10ஆம் நம்பருடைய கோடு. ஆனால் இந்த இருக்கிற அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் இது ஆரம்பிக்கிறது 1874ல. ஏன்னா அவர் வரணும், அவர் வந்துட்டு திருடன் விதமாய் அவர் வந்துட்டு அவருடைய ஆட்சி ஆரம்பம் போது அந்த ஆட்சியின் ஆரம்ப பகுதி அந்த இருக்கிற 10ஆம் லைன் வரை அதுதான் அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். இது ஒரு விஷயத்தை நாம உங்க மத்தியில வைக்கிறேன். நீங்க அது காரியத்தை உங்க கருத்துக்கள் நீங்க பேசலாம். இந்த காரியத்தை இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நாங்க பார்க்கிறோம். தயவுசெய்து நோட் பண்ணு. 7ஆம் தூதன் ஒரு கணக்கு கொடுத்தாரு. 115 வருஷம் 1799ல இருந்து அவர் எதிர்பார்த்த முடிவு 1914. இது ஒரு பெரிய சத்தியம். சரி, நம்ம இந்த சொல்லிட்டு இப்போ அவரு இந்த பேராகிராஃப்ல அநேக ஆயத்தங்கள் நடக்குது, அநேக இருக்கிற டெக்னாலஜிஸ் பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, பிரதர் ரசல் அவர் பார்க்கவே இல்லை டெலிவிஷன், அவர் பார்க்கவே இல்லை இன்டர்நெட்டு, அவர் பார்க்கவே இல்லை மொபைல் போனு, அவர் பார்க்கவே இல்லை சோசியல் மீடியா, அவர் பார்க்கவே இல்லை இப்ப இருக்கிற ஏஐ. ஆனா அந்த நேரத்துல இருக்கிற சமயத்துல அவருடைய வெளிச்சம் அடைதல்ல அவர் பேசுறார். எப்படி இந்த ஆயத்தம் பண்ணும்னால அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த உலகத்துடைய ரட்சிப்பின் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு அநேக ஆயுதங்கள் இயந்திர வகையாய் நடக்க போகுது. இந்த விஷயத்தை இங்க நம்ம பார்க்கணும். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். ஹாபக்குக்கு
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலம் வருது உலகத்தின் ரட்சிப்பு காலத்துல. எப்போ இந்த வசனம் நிறைவேற போகுது? ஹாபக்குக் 2:14. ஆபகூக் 2வது அதிகாரம் வசனம் 14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமையை குறிக்குது கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுடைய அறிகிற அறிவு, அவருடைய மீட்கும் பொருள், அவருடைய முதலாம் வருகை, அவருடைய இடத்தை தேவனுடைய இருக்கிற திட்டத்துல, அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய கிறிஸ்து, அவருடைய மனவாட்டி, இதெல்லாம் வருது இந்த அறிவில் தான் பார்க்கணும். சரிங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஜனங்கள் கிட்ட போய் சேரணும்? இவ்வளோ ஜனங்கள் கிட்ட போய் சேரணும். இந்த ஆயத்தம் பண்ணும் நாள்ல அநேக கண்டுபிடிக்கைகள், புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படி பேசினாரு. அப்படியே வந்து அவரு பேசினாரு வந்து நம்ம பார்க்கிறோம். இயந்திர காரியங்கள் மனுஷன் வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை ஆயத்தம் பண்ணனால போயிட்டு இருக்குது. இப்போ அன்பு சகோதர சகோதரிகளை நீங்க பேசலாம். நான் காலப் ஜோஷாவுடைய கை பார்த்தேன். எதுக்கு பிரதர் நீங்க கை தூக்கிட்டீங்க? மறந்துட்டீங்களா? இல்லாட்டி உண்மையா ஏதோ பேசணுமா? சகோதரர் காலப் ஜோஷுவா உங்க கை பார்த்தேன். அது தப்பி தவறியா இல்லாட்டி ஏதாவது இருக்குதா? சரிங்க. சகோதர சகோதரிகளே நீங்க பேசலாம். ஒரு கேள்வி டவுட் கேளுங்க. அதாவது முடிவு காலம் என்பது 115 அவங்க அந்த முடிவு காலம் என்பது 115 வருடம் கொண்டதாகும் அப்படின்னு சொல்லி ரசல் பிரதர் வந்து அந்த கணிக்கிறாங்கல்ல அது எந்த அதாவது யூத யுகத்தின் முடிவை போல சுவிசேஷ யுகத்தின் முடிவை போல இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வருடங்கள் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அவர் 1799 முடிவு காலமுடைய ஆரம்பத்துல இருந்து எடுத்து அவர் எதிர்பார்த்த முடிவு 1914 வரைக்கும் கணக்கு எடுக்கிறார். அந்த கணக்கு எடுக்கும்போது அவர் எழுதுறாரு இது 115 வருஷ காலம். அந்த 115 என்ன கணக்கு அததான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அந்த 115 வருஷ காலம் அவர் எதிர்பார்த்த முடிவு 1914 அது நம்ம நல்லா தெரியும். அது நடக்கல. அது ஒரு எப்படி சொல்லனா ஒரு எதிர்பார்ப்பின்ச்சு. ஆனா அது ஒரு ஏமாற்றம் நடந்துச்சு. ஆனா அந்த விஷயத்தை இவ்வளோ கணக்க வச்சு இவ்வளோ குறிப்பா எழுதுறது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தெய்வீக காரணம் இருக்கணும் இதை எழுதுறதுக்கு. இது சும்மாவா அப்படி எழுதல. பிரதர் ரசல் அவருடைய கொஸ்டின் புக்ல நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை அவருக்கு தெரியலன்னா அவர் அப்படியே சொல்வார் எனக்கு தெரியாது. இங்க வந்து இவ்வளோ டீட்டெயிலா அந்த கணக்கு கூட்டி 115 வருஷம் இப்படி எழுதுறது ஏன்? எதுக்கு? அது கண்டிப்பா நம்ம வந்து யோசிக்கலாம். அந்த நாகூம்ல ஒரு அந்த கடைசி வசனத்துல கடைசி வந்து புரியல கொஞ்சம் விளக்கம் சொல்லலாமா? அந்த தேவனுடைய மகிமையின் அறிகிற அறிவு பூமியில நிரப்பம் எப்படி சமுத்திரத்துல தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. இல்ல நாகும் 2-3 அந்த ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் மிகப்பெரிய அடையாள பாஷையோடைய வசனம். இது விஷயம் வந்து நம்ம சப்ஜெக்ட்ல இல்ல இப்போ. ஏன்னா அந்த வசனம் எத்தனை அங்கதான் வருது அந்த வார்த்தை ஆயத்தம் பண்ணும் நாள். அப்ப நம்ம என்ன அந்த வசனம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா அந்த ஸ்டடி எடுத்தோம்னா நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த வசனம் முழுக்க முழுக்க அடையாள பாஷையில பேசுங்கிறது லவோதோக்கியா சபை மட்டும் இல்ல. இந்த லவோதோக்கியா சபையுடைய முடிவுல எப்படி ரத்த சாட்சியம் மறிக்க போறாங்க, எப்படி சபை வந்து அப்படி முடிக்க போகுது, எப்படி வந்து அந்த மிருகத்தின் ஸ்வரூபம் பேர் கிறிஸ்து சபைகளுடைய இருக்கிற அமைப்புகள் எழும்பி வருவோம். இதெல்லாம் விஷயம் இங்க சொல்லுது. ஆனா நான் என்ன உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன்னா இது வந்து 1874 பின்பு தான் இந்த ஆயத்தம் பண்ண நாள்.
ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகளா உங்களுடைய கருத்துக்கள்? தொடரலாம் சிஸ்டர். பக்கம் 8 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அறுப்பு உலகத்தின் முடிவு என்று நாம் வாசிக்கிறபடி மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 39. கடைசி 40 வருடங்கள் ஆக்கியோனின் முன்னுரையை பார்க்கவும். உலகத்தின் முடிவு காலம் சுவிசேஷ யுகத்தின் முடிவு அல்லது அறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. முன் சொல்லப்பட்ட இந்த காலத்திற்குரிய பொதுவான குணாதிசயம் சம்பவங்கள் பற்றி விரைவில் கவனிப்போம். ஆனாலும் அறுப்பின் விசேஷமான அம்சங்களை பற்றி வர இருக்கின்ற ஒரு அத்தியாயத்தில் காண்போம். இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், சகோதரர் ரசூல் வந்து அவரு எதிர்பார்ப்பு பிரகாரமாக அறுவடை காலம் வந்து ஒரு அந்த 115 வருஷமுடைய கடைசி 40 வருஷம் இருக்கும். அந்த காரியத்தை சொல்லி இதுதான் அறுவடை காலம், அறுவடை காலம் உலகத்தின் முடிவு இப்படி வச்சு சொல்லி அப்போ விவரமா அறுவடை பத்தி பேசலாம் வரப்போற அத்தியாயங்கள்ல அப்படி சொல்றதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். சிம்பிள் பேராகிராஃப். யாருக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா பேசலாம். இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் போது. ஏன்னா அந்த கடைசி 40 வருடங்கள் உலகத்தின் முடிவு காலம் சொல்றாங்க, சுவிசேஷ யுகத்தின் முடிவு. ஆனா அதுல அதுக்கு முந்தின பேரால முடிவு காலம் 115 வருடங்கள் கொண்டது. இது ரெண்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லலாமா போத? ஆமா, இது ஆக்சுவலி என்ன பாக்குறோம்னா அவரு 1799 முடிவு காலம் ஆரம்பிக்கிறது. அங்கத்துல இருந்து அவரு கொண்டு வருது கணக்கு வந்து 1914 வரை கணக்கு வருது 115 வருஷம். இந்த 115 வருஷத்தோட இருக்கிற கடைசியில 40 வருஷம் 1874 இருந்து 1914 வரை இதுதான் அறுவடை காலம், அறுப்பு காலம். இதுதான் வந்து யுகத்தின் முடிவுல நடக்கும். ஏன்னா அவர் எதிர்பார்த்தாரு 1914 தான் யுகத்தின் முடிவு, எல்லாம் முடிவு, முடிவு காலத்துடைய முடிவு. அதனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை இங்கே எடுத்து பேசுகிறார். ஓகே. மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது புரியல கூட தாராளமா சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாம் இங்க அனுமதி இருக்கு. பால்ராஜ். வணக்கம் பிரதர். சகோதரர் நம்ம கன்னிராஜ் பிரதர் கேட்டது அந்த 115 வருடத்துல அந்த கடைசி 40 வருடங்கள் அது எப்படின்னு கேட்டாங்க. நீங்க அதுக்கு கரெக்ட் சொல்லல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த 115 வருஷம் கணக்கு வருது 1799 இருந்து 1914. இப்போ அந்த கணக்கு 115 வருஷம். இப்போ இந்த 115 வருஷத்துல கடைசி 40 வருஷம் இப்பதான் நான் சொன்னேன் 1874 இருந்து 1914 வரை இதுதான் கடைசி 40 வருஷம். 1870 அந்த கடைசி 40 வருஷம் 1874 இருந்து ஆரம்பி இதுதான் அறுவடை காலம், இதுதான் அறுப்பு காலம், இதுதான் அந்த யுகத்தின் முடிவு. இப்போ வந்து 40 வருஷம் தாண்டிட்டுல போது அப்பனா எந்த கணக்கு எடுக்க முடியும்? அது வேற விஷயம். நாங்க வேற பச்சுங்கிறோம் இந்த காரியத்தை படிக்கும் போது நம்ம என்ன பாக்குறோம்னா இதுதான் அவரு 40 எடுக்க முடியாது. அப்படிதானே 40 வருடங்கள் எடுக்க முடியாது. இல்ல அவர் கண்டிப்பா எடுக்க முடியாது, நம்ம நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம நல்லா தெரியும். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, இது 7ஆம் தூதன். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து வெளிச்சம் அடைதல், என்லைட்டன்ட். இங்க 40 வருஷம் சொல்றாருன்னா அது நீங்க எப்படி புரியணும்னா இது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம எது அர்த்தம் இருக்கணும்? நிஜம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 40 வருஷம் ஒரு முக்கியமான
எப்படி சொல்லலாம், திருக்கோள் சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த உண்மையான நிஜமான முடிவு காலம் எங்க போய் முடியுது. அந்த 145 வருஷம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சும்மா பிரதர் ரசல் அவ்வளோ ஒரு கணக்கு வச்சு சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு திவ்ய காரணத்தினால தான் அவர் எடுத்து பேசினார் அந்த விஷயம். இது கூட நம்ம தாழ்மையில வைக்கிறேன். ஓகேங்க. மற்ற சகோதர சகோதரிகளை உங்களுடைய கருத்துக்கள். தொடரலாம் சிஸ்டர். இந்த காலத்தின் தேதியை குறித்த தகவல் தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை குறித்து அவன் ஒன்றும் அறியாதிருந்தான் என்று நாம் காண்கிறோம். ஏனெனில் நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 8 என்று அவன் கூறியுள்ளான். அதை குறித்து அவன் ஆச்சரியத்துடன் கேட்டபோது, இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் என்று கூறப்பட்டது. ஆகவே இதிலிருந்து தெரிய வருவது என்னவெனில், 1799க்கு முன்பாக ஒருவரும் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதாகும். இந்த விஷயத்தை விட்டுவிடும் முன்னர் 1829க்கு முன்னால் அதை அறிந்து கொள்ள ஆரம்பம் ஏற்படாது என்பதையும், மேலும் 1875ஆம் ஆண்டு வரை அது தெளிவாகாது என்பதையும் அந்த தீர்க்க தரிசனம் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் காண்பிப்போம். இந்த இடத்துல சகோதரர் ரசல் வரப்போற பக்கங்கள்ல அவர் பேச போற ரொம்ப விவரமான விஷயங்கள், ரொம்ப விவரமான விஷயமா வரப்போற பக்கங்கள்ல பேச போறாரு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் குறித்து. சோ அந்த காரியத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா தானியேலுக்கு அந்த நேரத்துல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அது எந்த விதத்துல அது ஏற்ற நேரம் அப்போ இல்லவே இல்லை அந்த சத்தியத்தை வெளிப்படுவதற்கு. அடுத்ததாக இந்த சத்தியத்தை வெளிப்படுவதற்கு நேரம் முடிவு காலம் தான். முடிவு காலம் எப்போ ஆரம்பிக்கிறது? 1799. ஆனால் இது எப்போ அது அறிவு வெளிப்பட ஆரம்பிச்சுன்னா, இந்த தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா சொல்றாரு 1829 முதல் படி. 2வது படி 1875 74 தாண்டி. இது என்ன விஷயம் குறிக்குது கேட்டாக்கா, நம்ம நல்லா தெரியும் 1829 தான் மில்லர் அமைப்பு. மில்லர் அமைப்புல தான் 2ஆம் வருகை பற்றியான சில தீர்க்க தரிசனத்தின் வெளிச்சம் சகோதரர் வில்லியம் மில்லர் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வைக்கணும் என்ன நடந்துச்சுன்னா, 1799ல முடிவு காலம் வந்த பிற்பாடு 1803ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. பைபிள் சொசைட்டி, முதல் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி 1804ல ஸ்தாபிக்கப்பட்டது. இது நம்மளுடைய வெளிப்படுத்தல் 7 எக்காலங்களுடைய தியானம் ஆராய்ச்சியில 11ஆம் அதிகாரம் நம்ம இது பார்க்கும்போது வசனம் 11, 12 இந்த காரியத்தை வருது. சோ இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளா, இங்க சகோதர ரசூல் சுற்றி காமிச்சிருக்கிறார் 1829. ஏன்னா அங்கதான் முதல் ஒரு படி எடுத்தாச்சு அறிவு பெருகிறதுக்கு, இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. 2வது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு அவரே போஷிப்பை கொடுக்கும்போது அங்கதான் 2வது பெரிய படி நடக்குது. சோ இது இந்த பேராகிராஃபோடைய விஷயங்கள். அடுத்த பேராகிராஃப் தொடரும் போது இது விஷயம் இன்னும் விவரமா வரப்போகுது. இப்போ யாருக்கு ஏதாவது பேசணும், கேட்கணும், தாராளமா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. அப்ப நம்ம எப்படி இதை எடுக்கணும்? எல்லாம் புரிஞ்சுட்டீங்க? அப்படி எடுக்கணுமா? ஒரு கேள்வி கேளுங்க. அதாவது இப்போ முடிவு காலம் வரும்போது வர அந்த தீர்க்க தரிசன புதை பொருளாக அதாவது முத்திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறது கூட
ஆமா. ஆனா நம்ம அதை 1914 வந்து பிரதர் எப்படி முடிவு காலம்னு அதை எடுத்தாங்க, அது எப்படி இல்ல இல்ல அது பிரதர் தீர்க்க தரிசனம்? பிரதர் என்ன எழுதுறாருன்னா, தானியேலுக்கு எப்படி சொல்ற விதமாக முடிவு காலத்துக்காக தான் எல்லா தீர்க்க தரிசனங்கள் அதோட இருக்கிற பொருளை வைக்கப்பட்டது. இந்த முடிவு காலம் ஆரம்பிச்சு 1799. அந்த 1799 பின்பு முதல் படி புரிதலுக்காக 1829 ஆயிடுச்சு மில்லர் மூமெண்ட். பின்பு 2வது படி 1875 நடந்துச்சு. 7ஆம் சபையுடைய ஆரம்பத்து பின்பு. இதுதான் அவர் சொல்றார். தீர்க்க தரிசனங்கள் பொருள் வெளிப்படுறது நேரம் இதுக்கு பின்பு. 1829 இந்த வருடங்கள் 1799 பிறகு 1729, 1775 இந்த வருடங்கள்லாம் எப்படி கணிக்கிறாங்கன்னு கேக்குறேன். எப்படி கணிக்கிறார்னா, நான் நினைக்கிறேன் இது இந்த இந்த இருக்கிற சாப்டர்ல வந்து அவரு எழுதும்போது ஆரம்ப பேராகிராஃப்ல இருக்கும்போது அவரு பேசியிருக்கிறாரு. ஏதோ ஏற்கனவே நடந்துச்சு. வில்லியம் மில்லர் மூவ்மெண்ட்ல வந்து பைபிள் பிரிண்ட் ஆயிட்டு பின்பு எல்லார் கையில பைபிள் வந்துச்சு. பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சு. பைபிள் ஸ்டடியில வந்து தீர்க்க தரிசனங்களோடு இருக்கிற படிப்பு ஆரம்பிச்சு. வில்லியம் மில்லர் வந்து அந்த 2ஆம் வரைக்கும் தீர்க்க தரிசனங்களை எடுத்து பேசி ஆரம்பிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி வந்து அது வெளிப்பட்டது. இந்த மாதிரி இருக்கிற காரியத்தை பிரதர் ரசல் மைண்ட்ல வச்சு அப்புறமா அவருடைய இருக்கிற இடத்தை, அதாவது இங்கே 1890 பார்வையில பேசியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு இந்த மாதிரி 1875 கர்த்தருடைய 2ஆம் வருகை 74 ஆயிட்டு. அதுக்கு பின்பு இன்னும் பெரிய அளவுல வந்து இந்த அறிவு பெருகி போவோம். இந்த தீர்க்க தரிசனத்தோடு இருக்கிற விளக்கம் வெளிப்படும். அந்த பார்வையில தான் அவர் எழுதியிருக்கிறார் இந்த விஷயம். கேளுங்க பேசுங்க. ஒரு பிரதர் பேசினாரு. யாரு பேசுங்க? இல்ல நான் இல்ல, யாரோ வேற பிரதர் பேசினாரு. பிரதர் நான் அனீஸ் பேசுறேன். பிரதர் பேசுங்க. பிரதர் அதாவது இது எல்லாமே தீர்க்க தரிசனம் மூலமா தானே எடுத்திருந்தாரு பிரதர் ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த 1260 நாள் செல்லும், அந்த இது 1335 நாள், இதெல்லாம் தீர்க்க தரிசனமா தானே எடுத்து பேசினாரு. அந்த இதெல்லாம் விஷயமே தீர்க்க தரிசனம் மட்டும் தான் எடுத்து பேசுறாரு. வில்லியம் இந்த மில்லர் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறது வந்து இந்த 1260 அந்த அது 1290 நாள். 90 நாள். அதுக்கு அடுத்தது வந்து 1335 வந்து ஆமா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகும்போது அந்த இது இஸ்ரேல்ல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கக்கூடியது ஒரு டேட்டு, அவரு வந்து மரணத்துக்குள்ளால போறக்கூடிய ஒரு டேட்டு, அடுத்தது இஸ்ரேல் வந்து நிராகரிக்கப்படக்கூடியது அது வந்து நிழலாட்டு பேசுறாரு 1881. இல்ல அது இன்னும் வரல. இப்படி வந்து அந்த இது எல்லாமே வந்து இல்ல வரல. இதுவரை இந்த 2 விஷயம் தான் நீ கரெக்டா சொன்னீங்க. 1829 இல்ல ஓகே நான் 81 அது கரெக்டாட்டு அந்த இது தீர்க்க தரிசனத்தை வச்சு பேசுறாரு பிரதர். 2வது நீங்க 1914 பேசுறீங்களா பிரதர்? ஆக்சுவலா 1914 அப்படிங்கும்போது வந்து நல்லா நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இஸ்ரேலை கூட்டி சேர்க்கறதுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் 1914. அது பிரமிட்லயும் அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து முதலாம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த முதலாம் உலகப் போர் அந்த உலகப் போர் வந்து 2 உலகப் போருமே அது எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா இஸ்ரேலை கூட்டி சேர்க்கறது. அங்க இருந்து தான் இஸ்ரேல் வந்து ஒரு தேசமாட்டு மாறுறதுக்கு வந்து அந்த ஒரு ப்ராசஸிங் போகுது. அப்ப அந்த 1914 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அது பிரதர் வந்து நீங்க சொன்னது மாதிரி அது வந்து கண்டிப்பாட்டு அவர் வந்து தவறாட்டணும், அது கணிக்கல அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்து. அதுல ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழமாட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த டேட் அந்த 1914 வந்து ரொம்ப எக்ஸாக்டாட்டு நம்ம எடுக்கலாம். ஏன்னா பிரமிட்லயும் அந்த இது சொல்றாங்க நிறைய ஒரு பேர் சபை கிறிஸ்தவர்களே இந்த 1914 ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒருத்தர் ரொம்ப ஆராய்ச்சி பேசி இருக்கிறாரு. ரொம்ப வருஷமாட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம நம்மளும் அந்த விஷயத்த நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பிரதர். நீங்க அது ஓகே. ஸோ அனீஷ் பிரதருடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் கேட்டீங்க. நம்ம அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து சொல்ல. ஆனா என்ன நம்ம வந்து என்ன அவருடைய கருத்து என்ன எடுக்கிறோம்னா அது நம்ம இப்ப பார்த்துங்கிற பேராகிராஃப்ல
1829 மற்றும் 1875 பிரதர் இங்க பேசும்போது அது காரணம் வந்து அன்னி சொல்ற மாதிரி சில தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 1294, 1335 நாலு அந்த இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவருடைய ஞாபகத்துல வச்சு அவர் எடுத்து பேசிங்கிறத தான் இங்க விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் காரியத்தை. ஆனா மேற்கொண்டு அது சில மேலான தீர்க்க தரிசனமான காரியங்கள் 1914 அவரு எதிர்பார்த்தார். முடிவு காலம் போய் முடியும் நம்ம தெரியும். அவரு எதிர்பார்த்து இருக்கிற அந்த முடிவு நம்ம ஞாபகம் வைக்கணும். எப்படி பிரதர் வில்லியம் மில்லருக்கு அவர் எதிர்பார்த்தார் கர்த்தருடைய வருகை 1844. அது வந்து ஒரு வசனத்தின்படி வந்து அது ஒரு நிறைவேற்றுதல். அதாவது மணவாளன் வர தாமதிக்கும் போது மத்தேயு 25:5-6 வசனங்கள்ல பார்க்கும்போது அதே மாதிரி இது பிரதர் ரசல் 1914 பகிரங்கமான எதிர்பார்ப்பு. அது கூட ஒரு வசனத்துடைய நிறைவேற்றுதல் தான் இருக்குது. அது நம்ம பார்க்கும்போது அது வசனம் வாசிக்கலாம். அது ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 2ஆம் வசனம் அவருடைய முழு ஊழியம். அது 1916 வரை அவருடைய ஊழியம். ஆனால் 3ஆவது வசனம் என்ன சொல்றதுன்னா, அந்த தரிசனம் தாமதித்தாலும் வசனம் வாசிக்கலாம். ஹாபக்குக் 2, 2, 3. ஆபகூக் 2வது அதிகாரம் வசனம் 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. இப்ப இந்த வசனம் ஆக்சுவலி வந்து ஒரு பூட்டப்பட்ட நிலையில இருக்குது. அது எடை பாதியில தான் ஆரம்பிக்கணும். அங்கதான் ஆரம்பிக்கணும் அந்த வசனம். அது தாமதித்தாலும் அங்கே ஆரம்பிக்கணும். அது படிச்சுட்டு அப்புறமா அந்த முன்னாடி பகுதி பின்னாடி ஓட்டணும். அது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. அது முடிவுல விளங்கும். அது பொய் சொல்லாது. ஸோ இது ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு ஏதோ பிரதர் ரசல் 1914 எதிர்பார்த்தாரு. ஆனா இது நிறைவேற வேண்டியிருந்துச்சு. காரணம், நாங்க இப்போ இன்னும் லவோதிக்கா சபை முடியல. என்ன வருஷம்? 2025. ஸோ கண்டிப்பா அந்த காரியங்கள் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக ஒரு பங்கு இருக்குது. பட் அது நம்மளுடைய சப்ஜெக்ட் இல்லை இன்னைக்கு. நம்ம பேரக்குள்ள நம்ம இருக்கலாம். ஸோ தொடரலாம் சிஸ்டர். வேற யார் சகோதரி ஏதோ இருந்தனா பேசலாம், இல்லாட்டி நம்ம தொடரலாம். பக்கம் 9 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 11வது அதிகாரம் முடிவு காலம் என்கிற இந்த காலத்தை குறித்து வந்த குறிப்பிடத்தக்க சம்பவங்களை கூறும்படியாகவே உள்ளது. ஆனால் 12வது அதிகாரம் அந்த இடத்திலிருந்து அறுப்புக்கு அல்லது கால முடிவுக்கு வழி நடத்துகிறது. முடிவு கால ஆரம்ப தேதி கொடுக்கப்பட்டுள்ள வினோதமான முறையை தீர்க்க தரிசனத்தை அறிகிற மாணவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது அறிந்து கொள்ளப்படுவதற்கென்று குறிக்கப்பட்டுள்ள காலம் வரைக்கும் அது குறிப்பிடத்தகுந்த விதத்தில் மறைக்கப்படும் விதத்தையும் குறிப்பிடத்தக்க விதத்தில் அந்த தேதியின் துல்லியத்தையும் காண முடியும். 11வது அதிகாரத்தில் இந்த காலத்தின் குறித்த வேளை விசித்திரமாக குறிப்பிடப்பட்ட பின்னர் அதில் ஒரு பெயரோ அல்லது ஒரு தேதியோ அறிவிக்கப்படாமல் இருக்கும்போது 12வது அதிகாரம் 3 காலங்களை காட்டுகிறது. அவைகள் 1260, 1290, 1335 என்கிற தீர்க்க தரிசன நாட்களாகும். அதாவது 1799வது வருடமே முடிவு காலத்தின் ஆரம்பம் என்று 11வது அதிகாரத்தின் பாடத்தை உறுதி செய்வதோடு நிரூபிக்கவும் செய்கிறது. இது கொஞ்சம் கடினமான பேராகிராஃப். இந்த கடினமான பேராகிராஃப்ல வந்து பிரதர் என்ன சொல்றாருன்னா, 2 அதிகாரம், தானியேல் 11, தானியேல் 12. தானியேல் 11 படிக்கும்போது முடிவு காலம் பத்தி பேசுது. ஆனா எந்த விதமான கால கணக்கு அங்க வெளிப்படுறது ஒரு மறைக்கப்பட்ட நிலையில இருக்குது. ஆனா 12ஆம் அதிகாரம் பார்த்தோன்னா அங்கே வந்து கணக்கு வெளிப்படுது. சோ அது ஏற்ற நேரம் வர்ற வரைக்கும் இந்த இருக்கிற தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்ட
காலக்கணக்கு மறைக்கப்பட்ட நிலையிலே இருந்து, ஆனா அந்த ஏற்ற நேரம் வரும்போது தானியேல் 12ஆம் அதிகாரத்துல இருக்கிற 3 விதமான காலம் தீர்க்க தரிசன கணக்கு வெளிப்பட்டது. 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள். இந்த அறிவு வெளிப்படும்போது இதுதான் நிரூபிக்கிறது முடிவு காலம் ஆரம்பம் 1799. இது என்ன பார்க்கணும்னா, தேவனுடைய இருக்கிற விதத்துல, தேவனுடைய திட்டத்துல, தெய்வீக விதத்துல ஒரு ஏற்ற நேரம் வரத்துக்கு முன்னே அவருடைய இருக்கிற தீர்க்க தரிசனம் சரி, காலம் தீர்க்க தரிசனம் சரி, அதோட இருக்கிற வெளிச்சம் வெளிப்படுத வாய்ப்பே இல்லை. தேவன் தான் அந்த ஏற்ற நேரங்கள் அவரே வைக்கிறார் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது நீங்க இந்த வரப்போற பேராகிராஃப்ல இந்த விஷயங்கள் நம்ம விவரமா பார்க்க போறோம். பட் இந்த 3 இருக்கிற காலம் தீர்க்க தரிசனம் கணக்கு 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள், இந்த 3 இருக்கிற காலம் தீர்க்க தரிசனம் கணக்கு இங்க நம்ம பார்க்கிறோம். இதோடைய சத்தியத்தின் வெளிப்பாடு வெளிப்படணும்னா இது நேரம் வரணும். நம்ம பார்க்கிறோம் 1875 கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு. அதுக்கு பின்பு தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா தேவனுடைய தெய்வீக திட்டமே வெளிப்படுது. நீ தரிசனத்தை எழுதி, அப்போ அந்த இருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடு இருக்கிற விவரம் 7ஆம் தூதன் மூலமாய் எழுதப்படுற நேரம் வந்துச்சு. அந்த நேரத்துல தான் இந்த இருக்கிற காலம் தீர்க்க தரிசனமான அர்த்தம், பொருள் இதெல்லாம் வெளிப்பட்டது. இப்போ இந்த 3 இருக்கிற நாட்கள் கணக்கு பார்த்தா கூட 1260 நாட்கள் அந்த கணக்கு நீங்க தானியேல பார்க்க மாட்டீங்க. அங்க நீ என்ன பார்ப்பீங்கன்னா காலங்களை அரை காலம் பார்ப்பீங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த 7ஆம் தூதன் உடைய மூலமாய் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு அவருடைய எழுத்துக்கள் மூலமாய் இந்த இந்த தீர்க்க தரிசனத்தோடைய புரிதல், இந்த வெளிச்சம் வெளிப்பட்டது. சோ இந்த பேராகிராஃப் கடைசியில என்ன சொல்றதுன்னா, ரொம்ப இந்த 3 இருக்கிற காலம் தீர்க்க தரிசன கணக்கு 1260 நாட்கள், 1890 நாட்கள், 1335 நாட்கள். இது உறுதிப்பட்டது எப்போ முடிவு காலம் ஆரம்பிக்கிறது? 1799. எனக்கு இது கண்டிப்பா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவ்வளவு ஈஸி இல்லை. சோ இப்போ சகோதர சகோதரிகளை நீங்க பேசலாம். படிச்சுட்டு இருக்கிற வரிகள் புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா நம்ம தாழ்மையில சொன்ன உங்க எல்லாருக்கும் முன்னாடி அந்த 3ஆம் வால்யூம் திறந்துட்டு இருக்கணும். சிஸ்டர் வாசிக்கும் போது நீங்க அது பார்த்துன்னு இருக்கணும். இப்போ அது பார்த்த பின்பு இப்போ நீங்க ஏதாவது கேட்கறது சொல்றது இருந்தானா நீங்க பேசலாம். கிளியரா புரிஞ்சுட்டீங்களா? இல்லாட்டி புரிஞ்சிக்கவே இல்லையா? யாராவது பேசிட்டா நல்லா இருக்கும். அதாவது இதுல எப்படி கேட்டா, முடிவு காலம் ஆரம்ப தேதி கொடுக்கப்பட்டுள்ள வினோதமான முறையை
தீர்க்க தரிசனத்தை அறிகிற மாணவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது அறிந்து கொள்வதற்கென்று குறிப்பிடப்பட்டுள்ள காலம் வரைக்கும் அது குறிப்பிடத்தக்க விதத்தில் மறைக்கப்படும் விதத்தையும் குறிப்பிடத்தக்க விதத்தில் அந்த தேதி காண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த தேதியை முதல் கொண்டு அந்த துல்லியமா காண முடியுங்கிறாங்க. ஆனா நம்ம இந்த பேரால பார்க்கும் பொழுது தானியேலை போல நமக்கு மறைக்கப்படுறதுனால அந்த காலமும் அந்த நேரமும் தேதியும் வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்குது. நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காலேப் ஜோஷா பிரதர் கை தூக்கிட்டாரு, பேசலாம். அன்மியூட் பண்ண தெரியும்ல பிரதர்? காலேப் ஜோஷா பிரதர் சவுண்ட் வரல. பிரதர் நீங்க கை தூக்கிட்டீங்களா? பட் நீங்க அன்மியூட் பண்ண முடியுதுல போல தெரியுது. சரி, இந்த விஷயத்தை என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த பேராகிராஃப்ல பிரதர் கன்னி பிரதர், இந்த தீர்க்க தரிசனம் மாணவர்கள் இந்த விஷயத்தை அதாவது அந்த தேதி, அந்த 1799 தேதி, அது கண்டுபிடிக்கிற விதம் 12ஆம் அதிகாரத்துல வைக்கப்பட்டது. அந்த 3 இருக்கிற காலம் தீர்க்க தரிசன கணக்கு 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள். ஆனா அது மறைக்கப்பட்டு இருந்துச்சு. எப்ப வரைக்கும் பாக்குறோம்னா, நம்ம பாக்குறோம் 1799 தாண்டிட்டு பிற்பாடு. 1799 தாண்டிட்டு பிற்பாடு 1829ல சகோதரர் வில்லியம் மில்லர் முயற்சிகள்ல ஓரளவுக்கு சில புரிதல் வெளிப்பட்டது. அவருடைய இருக்கிற ஆராய்ச்சியில, அவருடைய எழுத்துக்கள் வழியாய், அவருடைய இருக்கிற பிரசங்கம் வழியாய். ஆனா பெரிய அளவுக்கு நெக்ஸ்ட் பெரிய படி என்னன்னா 1875, அதாவது 1335 நாள் அந்த தீர்க்க தரிசன நாட்களுக்கு பின்பு கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு உள்ள அப்புறமா 7ஆம் தூதன் உடைய கர்த்தருடைய கருவி வச்சு அந்த காரியத்தை வெளிப்பட ஆரம்பிச்சு. இதுதான் விஷயத்தை இங்க பிரதர் சொல்லின் வரத்தான் இங்க நம்ம பார்க்கணும் கன்னிராஜ் பிரதர். ஓகேங்க, தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரிகளை ஏதாவது பேசினா பேசலாம். ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்களா? ஏதோ பயந்துருக்கிறீங்களா? ஐயோ இது நம்ம ஒண்ணுமே புரியல, எப்படி கேட்கணும் அப்படியெல்லாம் வேண்டாம். தயவுசெய்து தாராளமா நீங்க பேசலாம், நீங்க கேட்கலாம். இல்ல பிரதர் ஒன்றும் புரியல, திருப்பி சொல்லுங்க, தாராளமா பேசலாம். பிரதர் ஒரு காமனான ஒரு டவுட்டு. இப்போ பிரதர் நிறைய விஷயங்கள் தியானிச்சு எழுதியிருக்காரு. அவர் யூகமாட்டு ஏதாவது எழுதியிருக்காரு பிரதர்? இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு அவருடைய ரைட்டிங்ல ஏதாவது எழுதியிருக்காரா? யூகமா? ஆமா ஆமா, சில இடத்துல இருக்குது அந்த மாதிரி. யூகமாட்டு சில தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பா நம்ம வந்த போறதுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு, அப்படிதானே? இல்ல, 1914 பத்தி ஒரு 5 வருஷம் முன்னாடி 1909 அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற 1914 அது கிட்ட வருது, அதை பத்தி நீங்க என்ன என்ன சொல்றீங்க? ஒருவேளை அது நடக்கலன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அப்புறம் ரீப்ரிண்ட் 4530ல அவர் பேசுறாரு. இந்த மாதிரி அது 1914 நடந்தாலும் இல்லாவிட்டால் ஒரு நூற்றாண்டுக்கு பின்பு. இது மாதிரி ஒரு யூகம் பகுதி இருக்குது, அவர் பேசினாரு. இது ஒரு எக்ஸாம்பிள். சரி சரி, அது அந்த தீர்க்க தரிசனங்களை வச்சு குறிச்சு பேசும்போது அது கண்டிப்பாட்டு அது அந்த மாதிரி பேசுறாங்க. மத்தபடி எல்லாம் வேற எதுவும் யூகமாட்டு எல்லாம் எதுவுமே சொல்லல. நான் அத்தாரிட்டி இல்ல இந்த விஷயத்துல. ஆமா ஆமா, இல்ல இல்ல, அது நானும் படிச்சிருக்கேன். இல்ல அது நானும் படிச்சிருக்கேன் இந்த வால்யூம்ல. ஒரு விஷயம் சொல்றேன். அவர் 7ஆம் தூதன், அவர் எழுதினார்னா அது கர்த்தருடைய அனுமதியில தான் எழுதினாரு. ஏதோ பேசினாரு, அனுமதியில தான் பேசினாரு. ஏன்னா
எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீ சொல்றபடி நான் செய்து முடித்தேன் அப்படி சொல்றாரு கடைசியில. அதான் அதான். நம்மளுக்கு வேணும் அந்த வார்த்தைகள், நம்மளுக்கு வேணும் அந்த கணக்கு. இப்ப 40 வருஷம் அந்த அறுவடைக்கு சொல்லும்போது அது ஒரு தேவையான கணக்கு. நம்ம கடைசியில உண்மையா கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி 115 வருஷம் முடிவு காலம் முடியும் 1914. இது கூட நம்ம வேணும் அந்த முடிவு காரியத்தை நிஜம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இது இன்னைக்கு நம்ம அந்த ஆராய்ச்சி நம்ம செய்யாதனால நான் வாயை மூடிட்டு வச்சுக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா வந்து இப்போ தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுவும் வந்து அவர் கரெக்டாட்டு தீர்க்க தரிசனங்கள் இதுல பண்ணிதான் பேசுறாரு. ஆனா அந்த எக்ஸாக்டாட்டு இது நடக்கல அப்படிங்கும்போது அவர் இது பண்றாரே தவிர வேற எதுவுமே அவர் யூகம் அப்படிங்கக்கூடிய இதுல இல்ல இதா இருக்குமோ அதா இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அந்த மாதிரி ஒரு இதுல அவர் கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டார். அப்படிதானே? ஒரே யூகம் பண்ணாரு. இந்த ஒரு 3rd வால்யூம் இருக்கிற ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட்ல 1914 இது நடக்கல. பின்பு அவர் என்ன நினைச்சாருன்னா, இல்ல இது நடக்கலாம் 1918. அதுதான் அவர் நினைச்சார். ஓ சரி. அதாவது அந்த இது ஆமா அந்த இது மாறும்போது இது பண்றாரே தவிர வேற எதுவுமே யூகம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது விஷயம் நான் அந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் படிக்கும்போது ஆல்வின் பிரதர் கேட்டார், என்ன அது எப்படி பேச முடியும்? அந்த கணக்கு இருந்துச்சு. அந்த 1874, 78, 81, 1914 திடீர்னு வந்து 1918 போகும்போது அது என்ன கணக்கு வருது? ஆல்வின் பிரதர் என்கிட்ட கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு அது தெரியாது பிரதர். பிரதர் வந்து அது அடுத்து ஒரு யூகம், நீங்க சொல்ற மாதிரி யூகம் வந்து அவரு சஜஸ்ட் பண்ணாரு, ஆலோசனை பண்ணாரு. ஆனா அது வந்து ஆக்சுவலா வந்து அவருடைய இது கிடையாது. பட் இது இப்படி இல்ல அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்றாரே தவிர வேற எதுவுமே யூகம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்படிதானே? அது எக்ஸாக்ட் அவர் வந்து சத்தியத்தை தான் ஆராய்ஞ்சு பேசினார். அப்படிதானே பிரதர்? எனக்கு தெரியல. எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரதர் நிறைய யூகத்துல பேசிட்டாரு அப்படின்னு அப்படியெல்லாம் பேச முடியாது. அதெல்லாம் ரொம்ப தவறு பேசுது அதெல்லாம். அப்படியெல்லாம் சரி பிரதர், நான் இது தேங்க்யூ பிரதர் இது ஒருத்தையும் கன்ஃபார்ம் பண்றேன். காலிப் ஜோஷுவா மறுபடியும் உங்க கை பார்த்தேன். பிரதர் உங்க சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. மற்ற சகோதரிகள் யாரும் பேச சொல்லுங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா கொஞ்சம் கேட்டா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இல்லாட்டி ஒருவேளை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவைப்படுதா சொல்லுங்க. பிரதர் வணக்கம் பிரதர். ஆலன் பிரதர் வணக்கம். பிரதர் ஆக்சுவலா அந்த 539 இருந்து 1760 எடுத்தா அந்த 1799 வருது பிரதர், அப்படிதானே? அப்புறம் 1790 போது 539 இருந்து எடுக்கும்போது அந்த மில்லர் மூமெண்ட் கண்டிப்பா. சரி. பட் அந்த 539 எப்படி எல்லாம் நம்ம அவ்வளோ ஸ்மூதா பேசுறோம் இப்போ. அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய வெளியேற பெற்ற சத்தியம். அது கண்டுபிடிக்கிறது, வெளிப்படுவது, அது மெதுவா வெளிப்பட்டது, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிப்பட்டது. நாங்க ரொம்ப சிம்பிளா இப்போ அதை வாங்கிக்கிறோம். பிரதர் ரசல் நம்ம ஞாபகம் வைக்கணும், இது 3வது வால்யூம். அவருடைய இன்ட்ரோடக்ஷன்ல கொண்டு வந்துக்கிறாரு. இப்போ சாப்டர் அத்தியாயம் 2 இந்த பாயிண்ட் கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா நாங்க 2025 இது படிக்கும்போது நம்ம சில விஷயங்கள் கணக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்டா பேசணும், இது எப்படி எல்லாம் பேசணும், அதைத்தான் நம்ம பேசுறோம். அந்த ஆக்சுவலா முடிவு காலம்ங்கிறது 1799 இருந்து எடுக்கிறதா இல்ல 1874 இருந்து எடுக்கிறதா? முடிவு காலம் 1799. ஆனா அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் 1874. முடிவு காலம் சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது என்ன முடிய போகுதுன்னா, யுகம் முடிய போகுது, இந்த இருக்கிற உலகம் முடிய போகுது, அதாவது 2ஆம் உலகம் முடிய போகுது, அப்புறமா விசேஷமாய் சபை முடிய போகுது. அந்த முடிவு காலம் தான் பிரதர் வந்து எதிர்பார்த்தார் 1914. அது கரெக்டா ஆரம்பிக்கிறது 1799. 1799 எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதே முடிவு காலம் தான் இன்னொரு பேரு ஆயத்தம் பண்ணும் நாள் சொல்லும்போது
நான் உங்களுக்கு காமிச்சேன். நாகும் 2:3 தான் வருது அந்த ஆயத்தம் பண்ணும் நாள். அந்த வசனம் பார்க்கும்போது, அந்த சந்தர்ப்பம் கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது, ஆயத்தம் பண்ணும் நாள் உடைய ஆரம்பம் 1799 இல்ல. கர்த்தருடைய 2ஆம் வருகையில தான் ஆரம்பிக்கிறது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். இன்னும் சொல்லி போனாக்கா, ஆயத்தம் பண்ணும் நாளுக்கு இன்னொரு பேரு கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். சரிங்க. தேங்க் யூ. பிரதர் ஆல்வினா இது பிரதர் மனுவேல் பிரதர் பேசினாரா? பிரதர் ஆல்வின் தான். ஓகே. நான் கன்ஃபியூஸ் ஆயிங்கிற பேர் பார்க்கல ஸ்கிரீன்ல. தேங்க் யூ ஆல்வின் பிரதர். தேங்க்யூ பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, கிளீனா புரிஞ்சிட்டீங்களா இல்லையா? சைலண்ட் ரொம்ப இருக்குது இன்னைக்கு. ரொம்ப ஹெவியா, ரொம்ப ஹையா, எப்படி போகுது? யாராவது பேசுங்க. ஹெவிதான் பிரதர், தலை சுத்துது. அப்ப என்ன பண்ணோம்? இன்னும் ஸ்லோவா தான் போறோம். விஷயம் இன்னும் விவரமா சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். கேள்வி கேட்டா பேசலாம். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. இன்னைக்கு இந்த கிளாஸ் இங்க இங்க முடியுது. நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் உடைய இருக்கிற பேராகிராஃப்ஸ் பார்த்தா இன்னும் கடினமா இருக்குது. ஏன்னா இன்னும் ரொம்ப எப்படி பிரதர் பேசுறாருன்னா 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் தானியேலுக்கு போய் பார்க்கும்போது எங்க தான் அந்த முடிவு காலம் இருக்கிற கான்செப்ட் வருது. அங்கே அது பார்க்கும்போது எப்படி தீர்க்க தரிசனம் நம்ம புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் எழுதிருக்குது கிட்டத்தட்ட 2000க்கு மேல வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் உடைய உண்மையான நிறைவேறுதல் எப்ப நடக்குது? அநேகர் வந்து முன்கூட்டியே சில விஷயங்கள் அப்படி புரிஞ்சுட்டாங்க. இது நிறைவேற மாதிரி அப்படி எடுத்துட்டாங்க. ஆனா பொதுவான மாணவர் இருக்கிறாங்க, வாஞ்சை உள்ள மாணவர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நீங்க நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த விஷயத்தை. நான் சொல்றேன், எந்த கூச்சம் இல்ல. யாருக்கு ரொம்ப ஹெவி இருந்தானா தாராளமா நீங்க எவ்வளவு வேணா கேள்வி கேளுங்க. நம்ம அது திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சியில ஒருவேளை அது உங்களுக்கு புரிய வைக்கும். பிளஸ் ரெக்கார்டிங் இருக்குது. ரெக்கார்டிங் கூட மீண்டும் மீண்டும் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நீங்க வந்து கேட்கலாம். இந்த கான்செப்ட் எதை பிரதர் ரசல் எழுதுறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. இது விஷயத்தான் நம்ம தேவன் கிட்ட ஜபத்துல வச்சிருக்கிறோம். கடைசி யாருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தனா இன்னைக்கு கிளாஸ்க்கு நீங்க பேசலாம். ஊட்டில இருந்து சகோதரர் ரிச்சர்ட் டேனியல் ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க லாஸ்டா எடுத்த சப்ஜெக்ட், அதாவது புதிய லியோ, அப்புறம் அந்த முடிவு காலம், வெளிப்படுத்தல், அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் கொடுக்கும்போது எல்லாமே குழப்பி இருக்குது. ரொம்ப ஹெவியா இருக்கா? சரி, தூத்துக்குடி சபை தனியா நம்ம தூத்துக்குடி சண்டே நம்ம பார்க்க போறோம். பட் இப்போதைக்கு இருக்கிற இந்த அத்தியாயம் குறித்து எப்படி புரிதல் போது நீங்க சொல்லலாம். ரிச்சர்ட் டேனியல் பிரதர் வணக்கம். அன்மியூட் மாட்டேங்குதா? சரி, மறுபடியும் இந்த காரியங்கள், இந்த இந்த பகுதி, இந்த பேராகிராஃப் நீங்க திருப்பி தியானம் பண்ணிட்டு இதன் மேல புரிதல் வந்துச்சா இல்லையா, போன அடுத்த கிளாஸ்ல கூட நீங்க அந்த விஷயத்தை நீங்க கொண்டு வரலாம். இங்க சகோதரர் ரசல் இன்னைக்கு அவர் என்னதான் பேசிக்கிறார்னா, அவர் முடிவு காலம் பத்தி பேசினார்.
முடிவு காலமுடைய கான்செப்ட் வந்து முதல் வெளிப்படுது தானியல் 11ஆம் அதிகாரத்தின் வசனங்கள்ல. ஆனா அங்கே வந்து ஒரு காலக்கணக்கு தேதி வெளிப்படுறது இல்ல. ஆனா தேதி காலக்கணக்கை கண்டுபிடிக்கணும்னா 12ஆம் அதிகாரத்துக்கு போனோம். 12ஆம் அதிகாரத்துல 3 காலம் தீர்க்க தரிசனம் அங்கே காணப்படுது. 1260 நாள், அதாவது காலங்களை அரைக்காலம் பாணியில. அப்புறம் 1290 நாள், அப்புறம் 1335 நாள், 3 காலம் தீர்க்க தரிசனம், டைம் ப்ராஃபஸி அங்க இருக்கு. அது மூலமாய் தான் வெளிப்படுது இந்த தேதி, இந்த 1799 முடிவு காலமுடைய ஆரம்பம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், கேட்டோம், படிச்சிட்டோம். பட் எந்த அளவுக்கு நம்ம உள் வாங்கிட்டோம் அதுதான் மிக கேள்வி. அதனால்தான் நான் அடுத்த பேருக்கு நான் போக மாட்டேன் இப்போ. ஏன்னா அது பெரிய பாரம் தலைமையில வேண்டாம். இதே விஷயத்தை நம்ம ஜீரணம் பண்ணலாம். ஸோ தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த தியானத்தின் வழியாய் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்போ நம்ம ஓவர் டு பிரதர் பிரேம். மிஸ்டர் பில்பர்ட் ராணிக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர்.